ஓகே. அனைவருக்கும் வணக்கம். வர 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் நெல்லையப்பர் சாமி தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த எதிர்பார்த்து தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடுகள் நெல்லை மாநகர காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பந்தோபஸ்துக்காக நெல்லை மாநகரத்தில் மற்றும் மற்ற சில மாவட்டங்களிலிருந்து 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் வருவாங்க, பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், ஒரு 3 ட்ரோன், ஒரு 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியில். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்ஹெல்ட் கேமரா, கையிலே ஒரு 10 கேமரா எடுத்த போலீஸ் காவலர்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது. போலீஸில் நெல்லை மாநகரத்தில் ஒரு சிசிடிவி வெஹிக்கிள் ஒன்று இருக்குது. இது மூலியமாக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி மற்றும் மற்ற கேமராக்கள் இந்த பந்தோபஸ்துக்கு கண்காணித்த சட்டவிரோதமான ஏதாவது வேலை நடக்கக்கூடாது, அதுக்காக ரெக்கார்டிங் செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டிக்காக ஆன்டி சபோட்டேஜ் செக் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு 11 BDDS டீம், பாம் டிடெக்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஸ்குவாட் டீம்ஸ் இந்த பந்தோபஸ்துக்கு நாங்கள் டிப்ளாய் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். வர பக்தர்களுக்காக அவங்க வெஹிக்கிளில் வந்தாங்க. அவங்க வெஹிக்கிள் பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்களில் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது 2 வகையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். 2 டைரெக்ஷன்லேயும் நாங்கள் பக்தர்கள் இன்ஃப்ளோ எதிர்பார்க்குறோம். ஒன்று ஜங்ஷன் சைட்லேருந்து திருநெல்வேலி சிட்டி சைட்லேருந்து வர பக்தர்களுக்கு அந்த பகுதியிலே ஸ்கூல்ஸ் மற்றும் மற்ற இடங்களில் நாங்கள் பார்க்கிங் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி தென்காசி சைட்லேருந்து வர பக்தர்களுக்கு, சங்கரன் கோயில் சைட்லேருந்து வர பக்தர்களுக்கு கோவிலுக்கு மேற்கு பக்கம் வர வழியிலே பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தம் 18 இடங்கள் பார்க்கிங் பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே தேவையான வசதிகள் வேலை நடந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 வீதியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 8 காவல் உதவி மையங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த மையங்களில் வர பக்தர்களோட குழந்தைகள் வந்தால் அவங்க கையில் ஒரு ரிஸ்ட் பேண்ட் கட்டிட்டு அதில் அவங்களோட பெட்ரோல்களோட மொபைல் நம்பர் எழுதுவோம். ஏதாவது குழந்தை காணா போச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது அவங்க பெட்ரோல்களோட கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதே மாதிரி வேறு ஏதாவது உதவி காவல்துறை சார்பாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி சரி, பக்தர்களுக்கு தேவையான இந்த காவல் உதவி மையத்துக்கு அவங்க அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ரிக்வெஸ்ட் கொடுத்து தேவையான போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியாக இருக்கும். வர பக்தர்கள் அவங்களுக்கு உங்கள் மூலயமா வேண்டுகோள், வரும்போது வர வழியிலே நீங்கள் வெஹிக்கிளில் தனியாப்பட்ட முறையில் உங்கள் வண்டியில் வரீங்கன்னா எங்கெங்கே காவலர்கள் உங்களை டைரெக்ஷன் கொடுத்து பார்க்கிங் வண்டி பார்க் பண்ண சொல்கிறாங்க, தயவு செய்து, அல்லது உங்களுக்கு சின்னங்கள் இருக்குது, போர்ட்ஸ் இருக்குது வெஹிக்கிள் பார்க்கிங்னு சொல்லி அந்தந்த இடங்களில் போய் வெஹிக்கிள் பார்க் பண்ணிடுங்க. ரோட்லேயே வேறு எங்கேயும் வெஹிக்கிள்ஸ் கூட வேண்டாம். அது வெஹிக்கிள் சேஃப்டிக்காகவும் டிராஃபிக் ரெகுலேஷனுக்காகவும் உதவியாக இருக்கும். காவல் அன்னைக்கு டிராஃபிக் பணியில் இருக்க காவலர்களோட நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு எங்களோட நெல்லை மாநகர காவல்துறை சார்பாக எல்லாருக்கும் வேண்டுகோள். அதே மாதிரி வேறு ஏதாவது ஹெல்ப், ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு அன்னைக்கு வந்தால், உதவி தேவைப்பட்டால் உடனடியாக நியரஸ்ட் யார் போலீஸ் இருக்காங்களா, காவலர்கள் இருக்காங்களா, அதிகாரிகள் இருக்காங்களா, அவங்களை கூப்பிட்டு நீங்கள் சொல்லலாம். பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்குவதற்காக நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வசதிகள் செய்வதற்காக நாங்கள் 100% முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். சமுதாய ரீதியிலான
கொடிகள் இதெல்லாம் லாஸ்ட் இயர் நம்ம பேன் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிப்பு அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எப்படி எடுத்துருவோம்? கேட்டேன் அது ஜாதி ரீதியான கொடி சின்னங்கள் அந்த மாதிரி டிஷர்ட்ஸு பேண்டு அது எதுவுமே அலௌடு கிடையாது. ஏற்கனவே இந்த வருஷம் 2 வழக்குகள் நாங்கள் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு செஞ்சுருக்கோம். எதுக்காகனா சோஷியல் மீடியாவிலே ஜாதி ரீதியான நிலையப்பர் பேர் மேலே ஜாதி கூடி போட்டு போஸ்ட் போட்டாங்க. அதுக்காக ஆல்ரெடி 2 வழக்குகள் பதிவு செஞ்சுருக்கோம். இனிமேலையும் இந்த ஜாதி ரீதியான எந்த விதமான பொருள் யூஸ் பண்ணுறது இந்த திருவிழாக்கு அனுமதி கிடையாது. அதுக்கு மீறி யார் செயல்படுவாங்களா அவங்க மேலே சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ரிப்பன் மாதிரி கொண்டு வராங்க சார், ரிப்பன் மாதிரி தலையில கட்டுவது. ஆனால் அது நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த விதமான ஜாதி சம்பந்தப்பட்டோம் மத சம்பந்தப்பட்டோம் பிரச்சனை வரக்கூடிய சட்டவிரோதமான செயல் இருந்தால் அதுக்கு மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுக்கு அன்னைக்கு மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்னேன் கிட்டத்தட்ட 300 சிசிடிவி கேமராக்கள் 300 கண்கள் இந்த வர எல்லா பக்தர்கள் மேலே இருக்கும். அதில் யார் சட்டவிரோதமான செயல்படுத்துகிறாங்க அன்னைக்கு கூட கண்டுபிடிக்கலைன்னா அடுத்த நாள் அதுக்கு மறுநாள் கூட அவங்க மேல் நடவடிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 1200 காவலர்கள் இருப்பாங்க. அது குறிப்பாக எந்த மாவட்டங்களில் இருந்து வராங்க? நம்ம மாவட்டம் தவிர வேறு எங்கே வராங்க? மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறது நெல்லை மாநகரத்திலேருந்து. அதுக்கு அடுத்து நம்ம டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் ஆர்ம்டு போலீஸ்லேருந்து பட்டாலியன்லேருந்து ஒரு 5 கம்பெனி நம்மளுக்கு வராங்க. அதே மாதிரி தெற்கு மண்டலத்திலிருந்து அனைத்து மாவட்டங்கள்லேருந்து ஒவ்வொரு டீம் அதிகாரிகள் மற்றும் அதர் வெளி மாவட்டங்கள்லாம் எல்லாரும் கார்பரேஷன் அதிகமாக சத்தம் எழுப்பக்கூடிய இந்த பீப்பில் அந்த சேல்ஸில் வச்சுருப்பாங்க. அதை நம்ம பேக் பண்ணுறோம். ஹெவி டெசிபிள் நாய்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிவைஸஸ். ஆமாம், கண்டிப்பாக அது பப்ளிக்கு தொந்தரவு இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக எது அலௌடு இருக்குது அதை மட்டும் தான் அலௌடு. அதே பிளேசஸையும் டெசிக்னேட்டட் கடையில் மட்டும்தான் விற்க முடியும், ரோட்டில் விற்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி தேர் நடக்கும், கூட்டம் பயங்கரமாக இருக்கும். தேருக்கும் பப்ளிக் இடையூறு இல்லாமல் எந்த இது இருக்குது அது மட்டும் தான் அலௌடு. இந்த முதியவர்களை அழைத்து சொன்னீங்க. இப்போ சாப்டர் ஸ்கூலில் பார்க்கிங் சில பேர் முதியவர்கள் லாஸ்ட் டைம் இது ஒரு பெரிய தொந்தரவாக இருந்துச்சு. சாப்டர் ஸ்கூல் மட்டும் பார்க்கிங் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பார்க்கிங். 7-8 அந்த இடத்துலேருந்து வரும்போது அந்த முதியவர்கள் ஏதாவது அழைத்து வந்தால் ஏதாவது வேறு ஏதாவது பார்க்கிங் பக்கத்துலையோ அது சாப்டர் ஸ்கூல் தாண்டி பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், யார் யார் அங்கேருந்து வராங்க அந்த சைடு இல்லை. இப்போ போலீஸ்காரங்க ஓரளவுக்கு ஒரு சில இந்த ஹோம் கார்டுக்கு அவங்க சொன்னது அப்படியே கேட்குற மாதிரி லாஸ்ட் டைம் நிறைய இஷ்யூ ஆச்சு. அது லாஸ்ட் டைம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி என்னென்ன அனுபவங்கள் எங்களுக்கு வந்திருக்கு காவல்துறைக்கு அது அனுபவங்கள் வச்சு என்னென்ன ஒழுங்கப்படுத்த முடியும், சரி செய்ய முடியும், அதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் பேசுகிறோம். கடந்த தேர்தலுக்கும் போது அந்த மாதிரி 10க்கு மேற்பட்ட கிரைம் கேசஸ் டவுன் போலீஸ் பிக் பாக்கெட் இப்போது அதை தடுக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நீங்கள் இப்போ நான் ஏற்கனவே முதலில் சொல்லும்போது சொன்னேன் 10 க்ரைம் டீம் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த 10 க்ரைம் டீம் எங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே அந்த குற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த க்ரைம் டீமை காவல் ஆய்வாளர் நிலைமையில போட்டுருக்கோம். சும்மா அதர் ரேங்க் போட்ட கணக்காக போடல. கண்டிப்பாக இந்த வாட்டி எங்களோட முயற்சி என்னென்னா வரும்போது அந்த குற்றம் செய்யும்போது ப்ரிவென்டிவ் என்ன இருக்கணும். ஏன்னா யார் யார் குற்றவாளிகள்லாம் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் போட்டது எல்லாமே க்ரைம் டீம் தான் இருப்பாங்க, ஸ்பெஷல் டீம் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னா அவங்க குற்றவாளிகள் யார் யார் என்னென்ன முறையில் அவங்க குற்றம் செய்வாங்க அதெல்லாம் தெரியும். அந்த பாயிண்ட் போய் அவங்க பார்த்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி பிடிக்கணும், அதில் பண்ணும்போது பிடிச்சாச்சுன்னா அன்னைக்கு அரெஸ்டட் ரிமாண்ட் இருக்கும். அடுத்த நாள் வழக்கு இருக்காது. இந்த வாட்டி அன்னைக்கு வழக்கு இருக்கும். அதுக்காக முயற்சி நாங்கள் செஞ்சுருக்கோம். ரெண்டாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிசிடிவி கேமராவும் ஏற்பாடு அதுக்காக தான் இருக்குது. ட்ரோன் கேமரா ஏற்பாடு அதுக்காக தான். ட்ரோன் எத்தனை சார்? ட்ரோன் 3 ட்ரோன். பேசிக் கம்யூனிட்டிஸ் கார்பரேஷன் அஃபிஷியல்ஸ் கூட நம்ம எதுவும் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கோமா? மாவட்ட ஆட்சியர் அவர் தலைமையிலே கலெக்டரேட்லேயே மீட்டிங் நடந்துச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கலெக்டரேட் டைரெக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க சார்பாக எல்லாம் என்னென்ன தேவை ஹெச்ஆர்என்சி இருக்கட்டும், கார்பரேஷன் இருக்கட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும் எல்லாம் அவங்களுக்கு டைரெக்ஷன் கொடுத்து அவங்க எல்லாம் வேலை செஞ்சுருக்காரு. இரவு நேரங்களில் தேர் வரதுக்கு கடந்த 3 வருஷமாக லேட் ஆகிடுது. ஏன்னா நிறைய இடங்கள் லைட்டிங்ஸ் இல்லாமல் இருக்குது. அந்த லைட்டிங் இல்லாத இடத்துல பொதுமக்களுக்கு நிறைய சேட்டைல் பண்ணக்கூடிய சூழல். இதற்கு அந்த லைட்டிங் அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை? லைட்டிங் நாங்கள் ஹெச்ஆர்என்சிக்கு சொல்லியிருக்கோம், மீண்டும் ரிக்வெஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் இன்னொரு நாங்கள் இந்த வாட்டி தேர் கொஞ்சம் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ஆர்கனைசர்ஸோட நம்ம கோவில் நிர்வாகிகளோட டைப் பண்ணி எங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சார். இப்போ பாதுகாப்பு பணியில் பொதுமக்கள் மாதிரி தான் காவல்துறையினரும் ஈடுபட்டுருக்கு. அவங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? காவல்துறைக்கு நாங்கள் சாப்பாடே கொடுத்துருவோம், தண்ணி கொடுத்துருவோம்.
அதே மாதிரி மோர் இந்த மாதிரி என்னென்ன வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஹெல்த்துக்காக என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவை அது கண்டிப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். மீடியா பார்க்கிங் அதே இடம் தானா? லாஸ்ட் டைம் செட் பண்ணியிருந்த அதே இடம் தானா மீடியா பார்க்கிங்? சேம் பிளேஸ். அந்த அன்னதானம் கொடுக்குற இடத்துல கூட்டம் போடுறது அவங்களுக்கு எதுவும் அறிமுகம் கொடுக்குறோம் சார், எதுவும் பெர்மிஷன் முன்னாடி வாங்க சொல்லியிருக்கிறோமா கூட்டத்துக்கு? கட்டாயம் அன்னதானம் பண்ணோம்னா முதலே காவல்துறை பர்மிஷன் வாங்காமல் தயவு செய்து யாருமே இது அன்னதானம் போடாதீங்க, அனுமதிக்க மாட்டோம். ரெண்டாவது அதில் ஸ்டாம்பேட் ஆகிறதுக்கு ஏதாவது தள்ளுமுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டெசிக்னேட்டட் பிளேஸ் அங்கே சூட்டபிளான இடங்கள் பார்த்துட்டு தான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அனுமதி தர முடியும். அதாவது 4 ரத வீதிக்கு மட்டும் அனுமதிக்காமல் வெளியே கொடுக்குறது எதனாலுமே இந்த 28ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் எப்போயும் ஆக்சுவலாக ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா எப்போயும் நீங்கள் அன்னதானம் கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா இந்த சிட்டி ஏரியா இருக்கிறதுனால டிராஃபிக்கு பப்ளிக் இடையூறு எப்போயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அனுமதி வாங்கி தான் அன்னதானம் போடுறோம். அவசர வழி தனியாக எதுவும் ரெடி பண்ணிருக்கோம் சார்? 4 ரத வீதியில் வந்து அவசர வழி வண்டிகள் போகிறதுக்கு வருது. கண்டிப்பாக சப்போஸ் ஆம்புலன்ஸ்க்காக தனியாக வழி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் அதுக்காக நம்ம பேக்கப் பண்ணுறோம். இப்போ ட்ரோன் வந்து அதர் தேன் போலீஸ்க்கு நாட் அலவுட் தானே சார்? ஆமாம், அதர் கேன் வி ரிக்வஸ்ட் யூ டு கிவ் சச் விஷுவல்ஸ் டு மீடியாவுக்கு லாஸ்ட் டைம் கொடுத்தீங்க. போலீஸ் எடுக்கக்கூடிய அந்த கேமரா ட்ரோன் கேமரா விஷுவல்ஸை லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி அதே இந்த ட்ரிப்பை எங்களுக்கு நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ தேர்தல் அன்னைக்கு தேர் ஒரு பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போனப்போ அந்த ரோட் சைடு வெண்டார்ஸ் உடனே வந்து அந்த ரோட்டில் வந்து ஷாப்பிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அது ஒன்றே தான் உங்களுக்கு சேல் நடக்கும். ஸோ ஒரு தேர் நிலைக்கு வர்ற வரைக்கும் சைடில் கடை போடக்கூடாதுன்றது தொடர்ச்சியாக அந்த விற்பனை பண்ணுறவங்களுக்கும் போலீஸும் வாக்குவாதம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. இந்த சில ஸ்பெஷலாக அந்த ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற நம்ம அவங்ககிட்ட மீட்டிங் எடுத்துருக்கோம். கார்பரேஷன், போலீஸு, ஹெச்ஆர்என்சி இவங்கெல்லாம் கலந்து மீட்டிங் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது தெளிவாக சொல்லியாச்சு. அதில் மாண்புமிகு உயர் நீதிமன்றம் கூட உத்தரவு போட்டுருக்குது. அந்த உத்தரவுப்படி அவங்க செயல்படுத்தணும்னு அவங்களுக்கு தெளிவாக கம்யூனிகேட் பண்ணியாச்சு. மீண்டும் அவங்கள்ட்ட நாங்கள் சந்தித்து ஃபுல் கோஆப்ரேஷன், ஏன்னா இந்த எங்களோட நோக்கம் வந்து பப்ளிக் கன்வீனியன்ஸ் இருக்கணும். அவங்க தொழிலை நடக்கணும், அது தடுக்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது. பப்ளிக்கு வர பக்தர்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, அவங்க சேஃபாக இருக்கிற வீட்டுக்கு மறுபடிக்கு சேரணும். அந்த நோக்கத்துக்கு நாங்கள் என்ன தேவை அப்படின்னு அந்த சேல்ஸுக்கு வரக்கூடிய பெரும்பாலும் வெளி மாவட்டங்களை சேர்ந்தவங்க தான். அது ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் கூட போய் சேர்ந்துருக்காது. தேர் ஒரு பாயிண்ட் கிராஸ் பண்ணி டக்குன்னு ரோட் கடையில் போட்டு உட்காந்துருவாங்க. உடனே அந்த கடையை அப்புறப்படுத்த சொல்லி தொடர்ச்சி அந்த வாக்குவாதங்கள் போலீஸுக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? இல்லைனா தேர் நிலைக்கு வர்ற வரைக்கும் இனிமேல் ரோட் சைடு வெண்டாஸ் எதுவும் போடக்கூடாதா? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் எது அலௌட் இல்லையோ அதுக்கு வாக்குவாதம் இருக்காது. நடவடிக்கை What is the general request to the common public to coming for the car festival? ஜென்ரல் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், தயவு செய்து எல்லா காவல்துறை சார்ந்த காவலர்களுக்கு, காவல் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நாங்கள் இந்த அன்னைக்கு என்றைக்கும் செய்கிற பணி பொதுமக்களோட உதவிக்காக, சேஃப்டிக்காக, பாதுகாப்புக்காக தான் இருக்கும். தயவு செய்து அன்னைக்கு காவல்துறை சார்பாக என்னென்ன நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் 100% ஒத்துழைப்பு கொடுங்க. எவ்வளோ பெஸ்ட்டாக எங்களால் பண்ண முடியும் அவ்வளோ பெஸ்ட்டாக அவங்களுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சுட்ருக்கோம். அதாவது தயவுசெய்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருக்க பார்க்கிங் வெஹிக்கிள் பார்க்கிங் தூரமாக இருக்குது, கூட்டிகிட்டு வந்துடுங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நண்பர்கள் கேள்வி கேட்ட மாதிரி முதியவர்கள் யார் இருக்காங்களோ, வயசானவங்க யார் இருக்காங்களோ அவங்க நியரஸ்ட் கொண்டு வரணும். அவங்க வெஹிக்கிள் கோவில் கிட்ட கொண்டு வர்றதுக்கு முயற்சி நாங்கள் செய்வோம். அதனால் யார் யாருக்கு முடியும் அவங்க கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் கூட வெஹிக்கிள் அங்கே பார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி உங்கள் நோட்டீஸில் வந்துச்சு உங்கள் கவனத்துக்கு வந்தது ஏதாவது சட்டவிரோதமான வேலை நடக்குது, யாராவது குற்றவாளி இருக்காங்க, சந்தேகம் இருக்குது, தயவுசெய்து நியரஸ்ட் யார் காவல் அதிகாரி காவலர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நிறைய தகவல் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது குழந்தைகள் காண போச்சு, யாராவது மெடிக்கல் உதவி தேவைப்படுது, தயவுசெய்து அது இம்மிடியட்டாக ஒரு பக்கத்தில் யார் காவல் அதிகாரிகள் இருக்காங்களா, காவலர்கள் இருக்காங்களா, அல்லது காவல் உதவி மையம் இருக்கும், அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணி தகவல் சொல்லிடுங்க. Right, sir. Thank you, sir.